சீமான் அவர்களையோ நாம் தமிழர் அவர்களையோ எடுத்து விமர்சனம் பண்ண வேணான்றத நிலைப்பாடு. என்னன்னா இங்க பிரச்சனை வந்து நாம் தமிழுக்கும் சரி, தாவேகாக்கும் சரி, திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எதிரி. அவங்கள வீழ்த்தணும். ஏன்னா இங்க எல்லா பிரச்சனைகளும் காரணமும் ஆண்டவங்களும் ஆண்டுகிட்டு இருக்கவங்களும் தான். அதை மாற்றத்துக்கு வரக்கூடிய இடத்துல வந்துட்டு இன்னைக்கு தாவேகா விமர்சிக்கிறது வந்து நாம் தமிழ் என்ன ஸ்ட்ராட்டஜி? யார் எதிரி? திமுக தான் எதிரி. திமுகவையும் அதிமுகவையும் பேசலாம், பாஜகவையும் காங்கிரஸையும் பேசலாம். புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை பேசுறது என்ன நிலைப்பாடு? அப்போ திமுக தாவேக்கான்ற நரேட்டிவை டைல்யூட் பண்றதுக்கு நாம் தமிழர் முனைகிறார்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ அவங்கள வந்து பதில் சொல்லி அவங்க கூட நம்ம ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா உண்மையான பிரச்சனை டைல்யூட் ஆயிப்போம். திமுக அப்போசிஷனும் போகும். பொருட்டாவே நீங்க எடுத்துக்கலாம். அப்பனா நாம் தமிழரை நீங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலாம். அந்த வார்த்தையை நான் சொல்லல, நீங்க சொல்றீங்க, சரி நான் ஏத்துக்கிறேன். ஆனா வந்து இங்க பிரச்சனை முக்கியமான எதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க. வீழ்த்தப்பட வேண்டிய, மாற்றப்பட வேண்டிய ஒரு அரசியல் களத்துல நம்ம அதை விட்டுட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு சின்ன சின்ன விமர்சனங்களுக்கு பதில் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இங்க கள நிலைப்பாடே குலைஞ்சிரும். ஸோ நம்ம பெரிய வேலைக்கு வந்திருக்கோம், பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குறோம், அதுக்கான போர் பெருசு. சின்ன சின்ன இடத்துல டைல்யூட் பண்ணக்கூடாதுன்றதை தாவேக்கா சொல்லாம சொல்லிட்டாங்க.